ஒரு பக்தா என்ன பண்ணானா சும்மா இல்லாம நான் கடவுளை போய் எப்படியாச்சும் பார்த்தணும், கடவுள்கிட்ட நான் நிறைய பேசணும், கடவுள்கிட்ட நான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு கடவுள்கிட்ட போய் நிக்கிறான். ஓ காட், என்ன சுத்தி எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷம்னா என்ன? எனக்கு ஏன் சந்தோஷம் கிடைக்க மாட்டேது? நான் எப்படி இருந்தா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்? காசு இருந்தா கிடைக்குமா, இல்ல என்ன சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கிடைக்குமா, இல்ல நான் உண்மையா லவ் பண்ற பொண்ணு என் கூடயே இருந்தா கிடைக்குமா, எப்படி கிடைக்கும் சந்தோஷம் அப்படின்னு கேட்கும் போது கடவுள் அதுக்கு சிம்பிளா ஆன்சர் பண்ணாராம். என்ன பண்ணாரு அப்படின்னா, தம்பி நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கப்பா, இங்க எல்லாருக்குமே எல்லா விஷயமே கிடைக்குது சரியா, சந்தோஷம் எல்லார்கிட்டயும் இருக்குது. ஒருத்தர் என்ன பண்றானா, அவனுக்கு சந்தோஷம் கிடைக்குது பாத்தியா, அந்த சந்தோஷம் விட்டுட்டு இன்னொரு ஒரு ஸ்டெப் மேல போய் ஒரு சந்தோஷத்துக்கு ஆசைப்படும் போது அவன் என்ன பண்றானா ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாகலாம். புரியுதா? இங்க எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிருது இல்லங்க. எல்லாருக்குமே வெயிட் பண்ணாதான் கிடைக்கும். ஒருத்தனுக்கு ஈஸியா கிடைச்சிரும், அவனுக்கு ஃபியூச்சர்ல கஷ்டம் இருக்கும். ஒருத்தன் கஷ்டப்பட்டு அவனுக்கு கிடைக்கும், ஆனா ஃபியூச்சர்ல நல்லா இருப்பான். அந்த மாதிரி தான் கடவுளும் சொல்றாரு, இங்க கஷ்டப்படுங்க, எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும். சந்தோஷம் உங்களை தேடி கண்டிப்பா வரும், உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த சந்தோஷத்தோட ஜாலியா சந்தோஷமா இருங்க.